Go and roam wherever you want to go.
சொல்லி அவனுக்கு சொல்லுகிறதை பார்த்து எந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு வயதாயிற்று, கண் பார்வை. வயசானா நமக்கு எல்லாம் 2 கிளாஸ் போட்டாலும் கூட தெரியாது. எத்தனை டாக்டர் போனாலும் இவன் கொடுக்குற கிளாஸ் ஒத்து வராது, அவன் கிளாஸ் ஒத்து வராது. எனக்கு 2 கிளாஸ் இருக்கேன். கண் பார்வை. அப்புறம் வயது முதிர்ந்து விட்ட நிலைமையிலே, பிள்ளையற்ற மனசோர்விலே, உறவுகளெல்லாம் விட்டு, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் விட்டுட்டு தனிமையிலே வரும்படியாய் அழைத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ நடந்து திரிய வேண்டும் என்று சொல்லி இந்த உக்கிரானத்துவம் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவர் முன்னிடத்திலும் ஒரு பொறுப்பை, ஒரு உக்கிரானத்துவ காரியத்தை உன்னிடத்தில் தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் வயசாகி போச்சு, என் நிலைமை சரியில்லை, எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, அழகு இல்லை, சரீரத்தில் பலம் இல்லை, வசதி இல்லை என்று நாம் என்ன சொல்கிறோம்? சொல்லுங்க, என்ன சொல்றோம்? சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டை கழடி கீழே கண்டடை வாய்ச்சிப்பு, காக்கும் சட்டை கழடி கீழே கண்டடை வாய்ச்சிப்பு, தினமும் செவிப்பதாலும் வேதவா செய்வதாலும், தினமும் செவிப்பதாலும் வேதவா செய்வதாலும், திட்டமாய் இயேசுநாதன் சட்டைகளின் கீழ்வாய், திட்டமாய் இயேசுநாதன் சட்டைகளின் கீழ்வாய், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல. அப்போ தேவன் பாருங்க, எதிரான சூழ்நிலையிலே இருக்கின்ற பொழுது உன்னை நம்புகிறார். யார் நம்புறாரு? என்ன நம்புறாரு? யார் நம்புறாரு? சொல்லுங்க, என்ன நம்புறாரு? You believe me, that's why you give a life. உன்னை நம்பினபடினாலே உனக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் கொடுத்து என்ன சொல்கிறார்? உனக்கு ஒரு உக்கிரான பொறுப்பை கொடுக்கின்றார். நீ சொல்லலாம், மனசார்ந்து சொல்லலாம், he never want to listen your chapo. நீ சொல்லுற எந்த காரியம் அவன் கேட்க விரும்பல. அவன் சொல்லுகிற காரியம் என்ன? come on ரைஸ், எழுந்து எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்பட்டுமோ அம்பட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆமென். யார் தருவாரா? யார் தருவாரா? சொல்லுங்க, கையில சொல்லுங்க, எனக்கு. ஆமா, வீட்டில் வச்சுட்டு இது மாதிரி ஆயிடாதீங்க, அப்பதான் கிடைக்கும். அதாட்டா எவ்வளவு ஜெபம் பண்ண கிடைக்கும். ஏன் நீ கீழ்ப்படுது இல்லையே? அவருக்கு நான் சொல்றது, நான் தான் கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தருவேன் சொல்லுகிறவர்கள அதை சோதனம் எனக்கு தருவேன் என்று ஒரு சத்தம் போட்டு ஒரு சோதனம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற விளைய மக்கள் ஆசைப்படுவாங்க. பரவாயில்ல, கத்தனை உங்களத அதாவது பரவாயில்ல, கத்த வயசுன்னு இந்த வாரப்பா எவ்வளவு ஆசைப்படலாம் வச்சுக்கிறார். அல்லேலூயா. எனவே பிள்ளைகளே, அங்கு சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பம் இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆபிரகாம் ஊர் என்கிற தேசத்திலே அவனுடைய வேலை என்னன்னா, அவன் விக்கிரகங்களையும் அவன் அங்கு சொரூபங்களையும் செய்து கொண்டு வந்தான். கடவுள்களை செய்து கொண்டு வருகிற ஒரு குடும்பத்திலே, அந்த ஊரே அவங்க விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த ஊர். அது நாங்க விக்கிரகம், அது நாங்க சொரூபம். யாரும் சொல்ல முடியுமா? விக்கிரகம் என்றால் என்ன, சொரூபம் என்றால் என்ன? சொர்க்கம் என்றால் அழகா இருக்கும் மிருகம், மாதா கையில குழந்தை வச்சிருக்கு, அது சொர்க்கம். அந்தோனியார் பொம்மை, இதெல்லாம் சொர்க்கம். ஆனால் இரண்டுமே மண்ணினாலே செய்யப்பட்டது. அதிலே கடவுள் வாசம் செய்வதில்லை, அதிலே கடவுள் வாசம் செய்வதில்லை. ஆனால் இந்த விக்கிரகங்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த ஆபிரகாமை, உன்னை யாருங்க உங்க பேர் சொல்லுங்க,
உங்க பேர் சொல்லி என்னை தெரிந்து கொண்டார். எல்லாம் வாங்கிட்டு சொல்லுமா, யாரை தெரிந்து கொண்டார்? ஆமென். நம்மள எங்க இருக்கோம்? விக்கிரகங்கள் மத்தியிலே, சொருபங்கள் மத்தியிலே, வீட்டில் தான் இருக்கோம். ரொம்ப அழகுங்க அவரு. அந்த அம்மா ரொம்ப அழகு, இது அழகு, இது விக்கிரகம். எதை நிலைத்திருந்தாலும் அதுல இருந்து உன்னையும் என்னையும் பிரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் பிரித்து நீ தனிமனிதனாக உன்னை ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு விசுவாசியின் தகப்பனாக, ஒரு கூட்டமாக உன்னை உருவாக்க என் தேவன் தீர்மானம் கொண்டிருக்கிறபடியினாலே அங்கு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையிலே ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட வேளையிலே அவனுக்கு 75 வயதாக இருக்கிறது. 75 வயதிலே அவனுடைய சூழ்நிலை பாருங்க, எங்கன்னா ஒரு ஓரமா படுத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாலே, வேலை இல்லாம இருந்தாலே என்ன செய்வாங்க, போய் எங்கன்னா ஒரு ஓரமா படுத்து கதைய ஏன் குறுக்க வந்தது, ஏன் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க, ஏன் உன் வாய் அடங்க மாட்டேங்குது. இந்த வயசு ஆயிடுச்சாலே நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒதுக்கி விடுவாங்க. நம்மளும் ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அது தேவனுடைய திட்டம். இவருடைய வாழ்க்கையில பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் ஒரு ஓரமா படுத்திருப்பான், அவனுடைய மனைவி சாராவும் ஒரு ஓரமா படுத்திருப்பாங்க. எல்லா குடும்ப நண்பர்கள், அவிசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலே என் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார், எழுப்பு என்று சொல்கிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. யாருக்கு வருவதில்லை? யாருக்கு வருவதில்லை? அப்ப உங்ககிட்ட வராம இருந்தீங்க என்ன செய்யணும்? முதல்ல எழுப்பணும், இரண்டாவது வல்லமையை தரித்துக் கொள்ளணும், மூன்றாவது அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளணும். 3 காரியங்களை செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ எழும்பு, தேவனுடைய வார்த்தைக்காக எழும்பி அந்த வல்லமையை, உனக்குள்ளாக அந்த வல்லமையை நீ கருத்துக் கொண்டு நீ எப்பொழுதும் அலங்காரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சபை என்பது மணவாட்டி, கிறிஸ்து என்பது மணவாளன். மணவாளன் மணவாட்டியை பார்க்கின்ற பொழுதிலே அவள் அலங்கரிக்கப்பட்டவளாக காணப்பட வேண்டும். நீ அலங்கரிக்கப்பட்டவளாய் இருப்பாய் என்றால் மணவாளன் பார்க்கின்ற பொழுதிலே எனக்கு பிரியமானவளே என்று சொல்லுவார். என்ன சொல்றாங்க? உங்க வீட்டுல திடீர்னு உங்க வீட்டுக்காரர் வந்து எப்பவுமே சொல்ல மாட்டார், திடீர்னு என் சொல்ல என் ஜோடி என் பிரியமே அப்படி சொல்ல எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்க சொல்லி விட்டாரா சொல்ல மாட்டேன். ஒரு பாட்டு சொல்லுங்க, என் பிரியமே சொல்லுங்க, என் உங்களுடைய ஆமையில சொல்லுங்க, என் பிரியமே ஆயிரப்பா சொல்லி ஆமையில ஆயிரம், என் பிரியமே நீ ரூபவதியே உன்னி பழுதொன்றும் இல்லை, என் பிரியமே நீ ரூபவதியே உன்னி பழுதொன்றும் இல்லை, உந்தன் நேசம் இன்பமானதே, உன் மாறி சார்ந்தென்றும் செய்திடுவே. இப்படி நீங்க பாடினா அவர் சொல்லுவார், என் நேசம் எனக்கு இன்பமானது, என் நேசம் எனக்கு மதுரமானது. தேவனுடைய உன்னுடைய அன்புதான் அங்கு முக்கியம். தேவன் அதைத்தான் உன்னை எழுப்பி அலங்கரிக்க சொல்லுகிறார். உன்னை பார்க்கின்றவர்களே, உன்னுடைய புருஷனோ உன்னுடைய மனைவியோ உன் பிள்ளைகளோ உன்னை பார்க்கின்றவர்களே நம்முடைய ஒரு விசேஷித்த அலங்காரம் வேண்டும். வேதம் சொல்லுகிற அலங்காரம் என்ன? வேதம் சொல்லுகிற அலங்காரம் என்ன? எப்பொழுதும் முடிய அதுதான் அவர் சொல்ற
அவர் தீர்க்க சொல்றது என்ன? முகத்தை முதல்ல சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொல்லிட்டாரு? சொல்லுங்க, நம்ம சொல்லிட்டாரு, கேட்க சொல்லிட்டாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அலங்கரிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே. எனவே நீ எழுந்திருக்க வேண்டும். நீ எழுந்து உன்னுடைய வல்லமையை கருத்து கொள்ள வேண்டும் என்றால், நீ அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே வராமல் இருக்க வேண்டுமானால் நீ எழுந்து ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்க வேண்டும். வசனத்தை கேட்க எழுந்து வேகமாக வர வேண்டும். வேதத்தை வாசிக்கணும். தேவனின் உறவான நீ எழுந்திருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேசி நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அவநம்பிக்கை நம்மை விட்டு கடந்து போவதை பிள்ளைகளே, நமக்குள்ளாக இருக்க சுயத்தை, பெருமையை நாம் அதை விட்டு எழுந்திருக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட அலங்கார காரியங்களை நாம் உறுத்தி கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த 12வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கின்ற பொழுதே, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரி குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரோனின் சகோதரித்த ஜனங்களையும் கானான் தேசத்திலே போய் சேர்ந்தார். ஆண்டவர் சொன்ன காண்பிக்கிற தேசத்துக்கு போன, ஆனா இவங்க போய் சேர்ந்துட்டாங்க, கானானுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதை ஏசாயா 52:2 வாசிக்கின்றவர்கள என்ன சொல்றாரு? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லுகிறார். நமக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை நாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறோம். இங்கேதான் போக வேண்டும், இவர்தான் பேச வேண்டும், இவர்களோடு தான் இருக்க வேண்டும் என்று நாம் என்ன யோசிக்கிறோமோ அங்கதான் போவோம். ஆண்டவர் சொல்றார், இங்க போ, அங்க போன்னு. அவர் என்ன சொல்றார்? Go ahead, I will show the land. But he went to Canaan. அவன் கானான் தேசத்துக்கு போனார். இப்படிப்பட்ட காரியங்களை அங்கு என்ன ஏற்படுது? நாம் விட்டு போக வேண்டும், சுயத்தை விட்டு போக வேண்டும். ஆண்டவர் அந்த உதறி விட்டு போகும்படியாக சொல்லுகிறார். எதற்காக போகும்படியாக சொல்லுகிறார்? போதனுடைய குடும்பம், போதனுடைய உறவு, போதனுடைய பாசங்கள். இன்றைக்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக விரும்புகிறேன், நான் உன்னை பெரிய மனுஷனாக, பெரிய குடும்பமாக, பெரிய சந்ததியாக, உன்னை விசுவாச தகப்பனாக உன்னை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆபிரகாமை தெரிந்து கொண்டபடியினாலே அவனுடைய அமைதியற்ற வாழ்க்கையிலே, நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறார்? அவன் அங்கிருந்து எழுந்து செல்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வேளையில் 86வது சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, தேவன் தனிமையானவர்களுக்கு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தனிமையானவர்களுக்கு நான் தனிமையாக இருக்கிறது யோசிக்கிறாயா? உன்னை கர்த்தர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்ட போகிறார். ஆமென் தான் சொல்லுங்க. வாடகை வீட்டிலிருந்து லீஸுக்கு போகணும், லீஸ் வீட்டிலிருந்து அதுதான் என்னுடைய தரிசனம், ஜெபங்கள்லாம் போகணும். அதை நான் சொல்லி கொடுத்து அப்படியே கர்த்தர் அநேகருக்கு இந்த வாக்குறுதிகளை நம்பினவர்கள், விசுவாசர்கள், கீழ்ப்படுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருடைய அவருடைய ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். எனவே அங்கு என்ன செய்கிறார்? தனிமையானவருக்கு கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். என்ன கட்டு? வாடகை கட்டு, அந்த கட்டு, இவன் கட்டிட்டான், அவன் கட்டிட்டான், இவன் மந்திரம் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். எல்லா கட்டுகளையும் அகற்றக்கூடியது ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே, அவருடைய ரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. எனவே இவருடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த இழந்த எல்லாத்தையும் மறுபடியும் அவனை காணாமல் கொண்டு வந்தார். அவன் எங்கு விரும்பினானோ அந்த இடத்தையே அவன் சுத்தமாக்கி கொடுத்தான். ஆமென். அதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நீ எதை விரும்புகிறாயோ அந்த இழந்த காரியங்களையே என் தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். எனவே விசுவாசிகளுடைய தகப்பனாக மாறினார். எங்கள் பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு அமைதி இல்லை, நம்பிக்கை இல்லை, அழுகையும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு நம்மையும் நெருங்கும்படியாக
நாம் எழும்ப வேண்டும். அதை நான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு நீ எழுப்பி ஒரு தீர்மானம் பண்ண, நான் இன்றையிலிருந்து எழுப்பி நான் மழைக்காலத்துக்கு செல்கிறேன். அதனால் நீ கேளுங்க. அதை கேட்கின்றவர்களே ஆவியானவர் உங்களை எழுப்பி அவர் உங்களை நடக்க செய்வார். உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வீடு கட்ட விரும்புகிறார். உங்களுக்கு சொந்த வீட்டை தர விரும்புகிறார். ஆயிரம் காக்க வேண்டும். அப்போ தனியாக பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் லோன் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே தான் இருப்பாங்க. அது சபை ஆகாது. ஏன் இங்கே வாங்கி தரலையே? தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனோடு பேசணும். அக்செப்ட். ஆமென். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த ஆபிரகாம் விசுவாசியுடைய தகப்பனாக நடந்தான். எனவே நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எழுப்பணும். எதை விட்டு? ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்புறம் ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தாயா சிரிக்கணும். இது தாயாராக கேள்வி. நீ நான் ஆச்சரியம். நீ எழுந்து அவருடைய முகத்தை பார்த்து சிரிங்க. யார் முகத்தை பார்த்து? அப்படியே முகத்தை பார்த்து சிரிக்கின்ற வழியிலே அவர் அந்த முகம் உங்கள் மீது படுகின்ற வழியிலே அவர் உங்களை தம்மை சாயலாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நீங்க அதிகாலையில எழுந்து நீங்க எத்தனை மணிக்கு இருக்கிறீங்களோ அத்தனை எழுந்து அவர் முகத்தை பாருங்க. பார்த்து அப்படியே என்ன செய்ய அவரோட பேசுங்க. அப்பா இந்த பிரச்சனை இருக்குது, இந்த காரியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு சந்திக்கணும், இவ்வளவு செய்யணும் என்று என்னென்ன காரியம் இருந்தோ, சின்ன காரியமோ பெரிய காரியமோ அப்பாட்ட போது சொல்லிருங்க. அதை எழுந்து நீங்க அவருக்கு சொல்லணும். சொல்லுகின்ற முறையிலே மகிமை வேறாக இருக்குது. எனவே எழுந்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல? என்ன சொல்றாரு? நடந்து எழுந்துக்கணும். அப்புறம் அவங்க யாரும் சொன்ன, நீ யாரும் சொன்ன, அவங்க யாரு? நம்ம யாரு? அவர்தான். இப்போ மனவாட்டி எப்பவுமே எப்படி இருக்கணும்? அப்பப்போ வந்து என்ன செய்யணும்? போட்டு 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 அந்த மேக்கப் கரையாம அந்த ஸ்வெட்டிங் வராம இது துறைப்பட்டாங்க. என்னவா அதுக்கு சொல்றாங்க? டச் உண்டா? என்னமோ போங்க இதெல்லாம் டச் பண்ணி அப்ப அது போல நாம என்ன செய்யணும்? டச் பண்ணி என்ன செய்யணும்? ஆமா. காலையில எழுந்திரிச்சிட்டு நீங்க ஒரு முகத்தை பார்த்து எப்பெல்லாம் பிரச்சனை என்ன செய்யணும்? உடனே போயிட்டு நான் மனவாட்டி, நான் யாரு? மனவாட்டி, நான் அழுவல் வந்த, நான் செலுத்து கொடுக்க வேண்டும். அதற்காகவே தேவனை தெரிந்து ஏதாவது சின்ன பெரிய பிரச்சனைகள் இருந்தால் உடனே நீங்க யோசிக்கணும், நான் மனவாட்டி. அப்ப யாருக்கு போய் கேட்கணும்? யாருக்கு? நான் உனக்கு கல்யாணம் ஆகுது, என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது. ஆனா போன் தான், ஆனா எஸ்எம்எஸ் தான், ஆனா ஃபேஸ்புக் தான், ஆனா சாட்டிங் தான். என்ன பருது பாருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கனெக்ஷன் அனுமதி ஏறிங்க, அதுதானே ஆக மாட்டேங்க. அப்படி மகிமை வேறாக இருக்கும். நீங்க அவரோட அதை நெருங்கிட்டீங்கன்னா பாருங்க, அதனுடைய இன்பமே பெரிய. எனவே நடக்க முடியாதவனை வெகு தூரம் நடக்க செய்வது என் தேவனுடைய செயல். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள முடியாததை கொடுப்பது என் தேவனுடைய செயல். எழுப்பணும். இரண்டாவதாக வயதானவனையும் நடக்க செய்யும் தேவனுடைய செயல் என்றால் கீழ்ப்படிந்து நடக்கிற நம்மையும் கர்த்தர் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனவே நாம் எழுந்து எங்க நடக்கணும்? தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை தேடிப்பார். எழுப்பி நடந்து வண்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் பக்கத்துக்கு தான் வரீங்க. என்ன மாதிரி யாரும் தூரத்துக்கு வரல. ஆனால் எப்படி வருகிறோம்? சோம்பேறி குளிரில் என்று விழமாட்டான். அருகிற பிச்சைகளை சோம்பேறி படுக்கையில ஆடிக்கொண்டிருக்கிறான். நான் சொல்ல நீதிமொழிகள் சொல்லி படிச்சு பார்த்தேன்.
சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்று பெற. எனவே நீ எழுந்திருக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? நடக்கணும். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே. எத்தனை முறை சொல்றாரு? அவரு சொல்றாரு, போங்க போங்க சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க. நம்ம என்ன செய்யறோம்? இல்லைங்க இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, கண்டினியூ லீவ் கொடுத்துருவாரு. அந்த லீவு எங்கேயுமே போக முடியாது. வேண்டாம். எனவே இவன் என்ன செய்யறான்னா, அவன் அங்கு கர்த்தருக்கு அவன் பலிபீடம் கட்டி விக்கிரக கடவுளை உருவாக்கியவன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டும்படியாக மாற்றி விட்டார் கர்த்தர். அல்லேலூயா. ஜஸ்ட் எழுதுனா நடந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீ ஒப்பு கொடுத்துப்பார். உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக ஜீவனை கொடுத்து, உனக்காக மரித்து, உனக்காக உயிர் தெழுந்து, இன்றைக்கு ஆபிரகாமை, ஒன்றுமில்லாத ஆபிரகாமை 75 வயதிலே வீட்டை விட்டு வெளியே வர சொன்னார். 86 வயதிலே அவன்கிட்ட என்ன பேசுகிறார்? ஆதியாகமம் 15:5 வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறார். வானத்தை அவன் அண்ணாந்து பார்த்து அவன் சொல்கிறார், அங்கத்திலே இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன 75 ஆச்சு, 86 ஆச்சு, பணம் பிறக்கல. ஆனால் he ready to promise. Why? He must be accept. He must understand the Lord's promise. அவருடைய விசுவாசம் வளரும்படியாக 75 வயது முதற்கொண்டு அவருடைய விசுவாசம் வளர்த்து கொண்டே வருகிறார். கடைசியிலே அவனை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் என் தேவன் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழுந்து நடக்க சொல்லுகிறார். குடும்ப உறவுகள், நட்புகள், அதனுடைய பழைய சாபங்கள், பழைய பெருமைகள், பழைய கீழ்ப்படியாமை, பழைய காரியங்களை விட்டுவிட்டு வெளியே வாழ்த்து சொல்லுகிறார். அவ்வாறு நீ வருகின்ற வழியிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். 86 வயதிலே அவனை மறுபடியுமாக அவன் இருக்கிற வீட்டை விட்டு வெளியே வர சொல்கிறார். வானத்தை எண்ணாது பார்த்து அதை எண்ணும்படியாக சொல்ற ஒரு மனுஷன் 6000 நட்சத்திரங்களை எண்ணக்கூடும் என்று சொல்லி ஞானிகள் சொல்கிறார்கள். எனவே சிறிய இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பார்த்து பயப்படுகிறது. அந்த ஆபிரகாம் என்கிற ஒரே ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்ட சந்ததி தான் இஸ்ரவேல் சந்ததி. அந்த சந்ததியை போல உன்னையும் என் தேவன் குடும்பத்திலிருந்து அவர் தனியாக பிரித்தெடுத்து இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றார். உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாக தேவன் விரும்புகின்றார். உன்னை கொண்டு அந்த பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்ய விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இவைகள் அனைத்தையும் பார்த்த வழியில் கூட அவனுக்குள்ளாக இந்த விசுவாசத்திலே அவன் வளர அவன் விரும்புகிறான். வளர்ச்சியை முதிர்ச்சி அடைய, விசுவாசத்தை முதிர்ச்சி அடைய விரும்புகிறான். அந்த சூழ்நிலையை நீங்கள் வாசித்து பாருங்கள் போது ஒரு காரியம் வருகிறது, ஒரு அந்தகாரம் உருவாகிறது. அங்கு கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். காரிருள் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. நீ ஒரு விசுவாசி தகப்பனாக மாற வேண்டும் என்று சொல்லி கடைசியாக நீ திரிந்தால் அதன் பலனை தருவே என்று சொல்லுகிறார். நீ திரிய வேண்டும். இங்கு அங்கு ரோகியம் திரியவர் அனைத்து திரிய வேண்டும். அதை கர்த்தர் நம்மிலே
ஃபோன் நம்பர் இருக்காது, ஆனா பேர் மாத்திரம் தெரியும், இந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியும். அதுதான் அங்கு அந்த இடம் கண்டுபிடிக்க, அந்த நபரை கண்டுபிடிக்க பலரிடத்திலே கேட்டுக்கொண்டே செல்வார்கள். ஒரு குழப்பமான மனநிலையிலே நடந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாயா, மனசோடு மன உளைச்சலா, தவறான பாதைகள் போயிடுவது. நான் யாராவது டைரக்ஷனை மாற்றி காமிக்கணும், இப்படி போக வேண்டியது சார், இந்த பக்கம் போயிட்டு அப்படி போகணும், அவங்க பேச்சு கேட்டு போயிடுவோம். எத்தனையோ நான் ட்ரைவ் பண்ணுற நேரத்தில் என் கூட நரிப்புற வருவாங்க பேசுகிற நேரத்தில் ஒரு முறை என்ன ஏற்பட்டது என்றால், நான் ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும், கையில் ஃபோனில் நான் மேப் போட்டு கொடுத்துட்டேன். இவன் என்ன செஞ்சான், அதில் ஃபோன் ஆடிக்கிட்டே வந்தான். இந்த கேம் ஆடிக்கிட்டு அப்பப்போ ஃபோன் இப்படி திரும்புவான் பாருங்க, அது திரும்ப ரூட்டை மாறி 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 கடைசிக்கு போச்சு, நடுவு சென்று காட்டில் போயிடுச்சு. 3 மணி, டைகர் கிராசிங், இந்த கிராசிங் அந்த கிராசிங் போர்டு இருக்குது. நான் கேட்குறேன், என்ன ஐயா என்னன்னு தெரியலையா பார்த்தா இவன் வாங்கிட்டு திரும்பி நடு காட்டில் இருக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியல. உடனே ஜோம் மட்டும் குரூப்பா ஃபோன் வாங்கி மறுபடியும் 2 hours அங்கிருந்து நான் விட. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்தவர். உங்களுடைய என் கர்த்தர் எப்பொழுது கூட இருக்கு. எனவே நீங்கள் நடந்து திரிகிற எந்த இடமாக சரியான பாதையிலே அவர் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் அவர் பாதுகாவலனாக இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய குடும்பத்திற்கு அவர் பாதுகாவலனாக இருக்கிறபடினாலே நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போய்ட்டு சொல்லுகிறார். இடம் தெரியாத தேசத்திற்கு அவன் பெரிய பரிவாரங்களோடு புதிய மனிதர்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் என்ன செய்யறாரு, அவன் கூட யார் யார் தேவையில்லாத வந்தாங்களோ அவனை கட் பண்ணி அனுப்பிச்சது. ஆமென். ஏனென்றால் விசுவாசத்துக்கு அப்புறம் மாற வேண்டும், ஏனென்றால் ஒரு பெரிய ஜாதியாக மாற வேண்டும், நீ பெரிய ஒரு ஜனமாக மாற வேண்டும். அதற்காகவே அவனுக்கு அவனுடைய அண்ணன்மானை தூர விலக்கினார். உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படி அநேக காரியங்களை அவர் விலக்கித்தான் உன்னை அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம், தேவையில்லாத கூட சேர்க்கிறோம். இவங்க இருந்தால் எனக்கு உதவியா இருக்கும், அவங்க இருந்தால் உதவியா இருக்கும், இவங்களால் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், அவங்களால் நான் இப்படி ஆகிடுவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நாம் சுயமான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 12:6 வாசிக்கின்றவர்களே, ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து பரிவாரத்தோடு அவன் என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான். எதற்காக? சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அல்லேலூயா. எப்படி தேவனையும் அதே செய்கிறார் என்றார். இதற்காக மேற்குதல்ல பள்ளத்தில சமபூமியிலே தங்கி தாவதற்கும்படியாக. அல்லேலூயா. சமபூமி கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேவன் அவனுக்கு தரிசனத்தோடு அந்த பொறுமையாக அந்த பரிவாரத்தை நடத்தவும், தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் தக்கதாக தேவன் அவனை நடத்தி கொண்டு வந்தார். அவன் கீழ்ப்படிந்தான், அவன் விசுவாசித்தான், அவன் எழுந்தபடியினாலே இழந்ததை பெற்றுக் கொண்டான். மறுபடியும் அவருடைய பெற்றோர் குடும்பத்தார் அனைவரும் அவனுடையமாக ரட்சிக்கப்படாக வழிநடத்தப்பட்டிருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2வது, நடந்த இடத்தை கானானை இழந்தான். கானானை கர்த்தருக்கு சுதந்திரமாக தந்தார். திரிந்ததான் அவன் சமபூமியை கண்டு அதிலே அவன் வாசம் செய்யும்படியாக கூடாரத்தை போட்டான்.